வணக்கம் நண்பர்களே, எமது தமிழ் தொழில் சேனலை பார்க்க வந்தமைக்கு நன்றி. இன்று நாம பார்க்க போற தொழில் பாத்தீங்கன்னா, இப்போ வீடுகளில் பயன்படுத்துறாங்க பாருங்க. எலக்ட்ரிக்கல் ஒயர் ஃபிட்டிங் பண்ணும்போது மெட்டல் பாக்ஸ் சொல்லுவாங்க, அதாவது மெட்டல் ஜங்ஷன் பாக்ஸ் சொல்லுவாங்க. அது அந்த வீடியோலே வரும் பார்த்தீங்கன்னா, அது எப்படி தயார் பண்ணுறதுன்ட்டு. அந்த மாரி மெட்டல் பாக்ஸ் தயார் பண்ணுற கம்பெனி நம்ம ஊரில் கம்மிங்க. சென்னையில் அம்பத்தூரில் இருக்குங்க. அதை விட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனி இருக்குங்க. இந்த தொழிலுக்கு நம்ம ஊரில் ஆரம்பிக்கிறதுக்கு மிக அதிக பிரகாசமான வாய்ப்பு இருக்குங்க. இது ஒன்றும் இல்லை, இதுக்கு தேவையான மூலப்பொருள் மெட்டல் ஷீட்டுங்க. அதை அந்த இயந்திரத்தில் கொடுத்து தேவையான இடத்துல ஓட்டைகளை போட்டு மடக்கி பாக்ஸ் மாரி ஆக்கி பேக் பண்ணி விற்கிறதுங்க. இது எல்லா ஊர்லையும் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் ஒயர்கள் விற்கிற கடைகளில் விற்கலாங்க. இதுக்கு மார்க்கெட்டில் ஓரளவு நல்ல வரவேற்பு இருக்குங்க. பிராண்ட் இமேஜ் எல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் தயார் பண்ணினா உங்கள் ஏரியாவை சுற்றியுள்ள இந்த எலக்ட்ரிக்கல் கடைகள், ஹோல்சேல் கடைகள்லாம் மொத்தமாக விற்று நல்ல வருமானம் பெறலாங்க. இதுக்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா, மிஷினரிஸ்ன்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாயில இருக்குது, 2 லட்ச ரூபாயில இருக்குது, 5 லட்ச ரூபாய் இருக்குங்க. ஸோ உங்களோட முதலீட்டு திறனுக்கு ஏற்ப இந்த தொழிலை நீங்கள் செய்யலாங்க. இந்த மிஷின் எங்கே கிடைக்கின்றத வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். மேலும் அந்த வீடியோவிலே மிஷினோட கிடைக்கிற அந்த லிங்க் இருக்குங்க. அதை பார்த்து நீங்கள் தொடர்பு கொண்டு விளக்கம் பெறலாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலானது தயாரிக்கிறது கொஞ்சம் எளிய இதுதான். மூலப்பொருள் எல்லாமே சென்னையிலே கிடைக்குதுங்க. இதுக்கு ப்ரெஸ்ஸு வேற ஒன்றும் இல்லைங்க. ப்ரெஸ்ஸுன்னுவாங்க. அது 65,000 ரூபா வருங்க. அவ்வளோதாங்க அந்த மிஷினு. சிங்கிளாக வாங்கணும்னா அதுக்கு மடக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கு, ஓட்டை போடுறதுக்கு ஒரு மிஷின். இந்த 3 மிஷின் தான் முக்கியமானது. இது எல்லாமே இங்கே சென்னையில் கூட கிடைக்குது. இருந்தாலும் நீங்கள் ட்ரைனிங் வேணும்ல, மிஷின் வாங்குறவங்ககிட்ட இருந்தால் தான் அவங்க தயார் பண்ணுறதுக்கான அந்த டைஸு அப்புறம் ட்ரைனிங்லாம் அவங்க தான் கொடுப்பாங்க. மிஷின் வாங்கிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையால் மிஷின் வாங்குறவங்க, தயார் பண்ணி கொடுக்குறவங்ககிட்ட இது குறித்து தேவையான பயிற்சி பெற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் தொடர்ந்து தொழில் செய்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்குங்க. இதுக்கான மூலப்பொருள் எல்லாமே சென்னையில் கிடைக்குது. அதை விட்டிங்கன்னா நார்த் இந்தியாவில் கிடைக்குதுங்க. இப்போ வரக்கூடிய பாக்ஸுகள் எல்லாமே மேக்சிமம் நார்த்லேருந்து தாங்க வருது. ஆகையால் இந்த மெட்டல் ஜங்ஷன் பாக்ஸ், அதாவது அந்த சீலிங்கில் வைக்கிறது, அங்கங்கே ஜங்ஷனில் வைக்கக்கூடியது, சுவிட்சு போர்டு எல்லாமே இப்போ இதை வந்துடுச்சிங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் சேஃப்டி அதிகமாக இருக்கிறதுனால பிளாஸ்டிக்லாம் லைஃப் வர மாட்டேங்குது, மரம்லாம் லைஃப் வர மாட்டேங்குது. இப்போ இது மாடிஃபை ஆனதுனால இந்த தொழிலுக்கு இப்போ எதிர்காலம் உண்டுங்க. என்னால் நல்ல முதலீடு செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செய்யலாங்க. இதுக்கு மிஞ்சி போனால் அதிகபட்சம் ஒரு 3 ஃபேஸ் கரண்ட்டு நல்ல லாபம் தரக்கூடிய இந்த மெட்டல் ஜங்ஷன் பாக்ஸ் தொழிலை உங்கள் பகுதியில் ஆரம்பித்து நல்ல லாபம் பெறறதுக்கு தொடர்ந்து பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்றது ஒரு சின்ன வீடியோ இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தொழில் நல்ல கணிசமான வருமானத்தை தரக்கூடியதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இந்த பொருளை இங்கே நாம் சொந்தமாக தயார் பண்ணி விற்றா நல்ல வரவேற்பு இருக்குங்க. லோக்கலில் இருக்கிற கடைகள், சுற்றி இருக்கிற ஊர்களில் உள்ள கடைகள், ஹோல்சேல் கடைகள் எல்லாத்துலேயுமே இதை மார்க்கெட் பண்ணலாம். நல்ல லாபம் கிடைக்கக்கூடியது. அதாவது செலவெல்லாம் போக உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15% கிடைக்க வாய்ப்புள்ள தொழில் இது. தொடர்ந்து பாருங்க, வீடியோ பின்னாடி வருது. தொடர்ந்து எமது தமிழ் தொழில் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல்வேறு பயனுள்ள புதிய தொழில்கள் பற்றி தினசரி பதிவிட்டு வரேன். தொடர்ந்து பாருங்கள்.